பால் எப்போ குடிக்கணும் அப்படின்னா பல்லு வளர வரைக்கும் தான் பால் குடிக்கணும். பல்லு முளைச்ச உடனே நீங்கள் மாடு பார்க்கலாம், கண்ணுக்குட்டியை வந்து தள்ளி விடும், வீனிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பல்லு முளைச்சிருச்சுன்னா பால் குடிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்ஸ்டிங்க்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டுப்பாலை வச்சிங்கன்னா துப்பும், எடுத்துக்க அக்செப்ட் பண்ணாது. நம்ம அதில் சீனி போட்டு ஏதோ பவுடர்லாம் போட்டு நம்ம ஃபீட் பண்ணி பழகிட்டோம். இப்போ நம்ம மாட்டுக்கு மடியில் சுரக்கிற பாலில் கால்சியம் புரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறோம். மாடு முன்னாடி என்ன சாப்பிடுதுன்னு யாருமே ஏன் பார்க்கல? மாடு என்ன சாப்பிடுது? பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிடுது. தாவரங்கள்லேருந்து வர்றது தான் அது சாப்பிடுது. இலை, பில்லு அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கு கால்சியம் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்காக இலை, தலை, பில்லு சாப்பிட்ணுன்னு கிடையாது. கீரை சாப்பிட்டா போதும். கீரை, பேரிச்சம்பழம், கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, இதில் அத்தனை பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் அத்தனையிலும் கால்சியம் இருக்குது. அந்த கால்சியம் வந்து நமக்கு போதுமானது. டைப் 1 டயபெட்டிஸ் 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அந்த மில்கில் வந்து கேசின்னு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அதை வந்து நம்ம இன்சுலின் சுரக்கிற கணையத்தில் இன்சுலின் சுரக்கும். அந்த பீட்டா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீட்டா செல்ஸில் தான் அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸை வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்கிறாங்க, அந்த கேசின்ன்ற ஒரு ப்ரோட்டீன். ஸோ அதனால் பால்ன்றது நமக்கு அவசியம் இல்லாத உணவு, எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹார்மோன்ஸும் இருக்குது. இப்போது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், ப்ரோலாக்டின் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால பெண்களுக்கு வந்து அது ஆகவே ஆகாது. அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்கும். பால்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் வந்து சுரக்குது. ஸோ இப்போ மனுஷனுக்கும் மாடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் மாடோட லைஃப் சைக்கிள் பாருங்கள், 20 இயர்ஸ் தான். ஸோ மனிதனோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 120 வருஷம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற புரோட்டீன், அதில் இருக்கிற கால்சியமோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை ஜீரணம் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ், நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாகவே கிடையாது. அது ஓரளவுக்கு இருக்கும். பால் எப்போ குடிக்கணும் அப்படின்னா பல்லு வளர வரைக்கும் தான் பால் குடிக்கணும். பல்லு முளைச்ச உடனே நீங்கள் மாடு பார்க்கலாம், கண்ணுக்குட்டியை வந்து தள்ளி விடும், வீனிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பல்லு முளைச்சிருச்சுன்னா பால் குடிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம இன்ஸ்டிங்க்டாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டுப்பாலை வச்சிங்கன்னா துப்பும், எடுத்துக்க அக்செப்ட் பண்ணாது. நம்ம அதில் சீனி போட்டு ஏதோ பவுடர்லாம் போட்டு நம்ம ஃபீட் பண்ணி பழகிட்டோம். இப்போ நம்ம மாட்டுக்கு மடியில் சுரக்கிற பாலில் கால்சியம் புரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறோம். மாடு முன்னாடி என்ன சாப்பிடுதுன்னு யாருமே ஏன் பார்க்கல? மாடு என்ன சாப்பிடுது? பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிடுது. தாவரங்கள்லேருந்து வர்றது தான் அது சாப்பிடுது. இலை, பில்லு அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கு கால்சியம் வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்காக இலை, தலை, பில்லு சாப்பிட்ணுன்னு கிடையாது. கீரை சாப்பிட்டா போதும். கீரை, பேரிச்சம்பழம், கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, இதில் அத்தனை பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம் அத்தனையிலும் கால்சியம் இருக்குது.